ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அப்ஸ்டாக்ஸில் டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வேணும், பான் கார்டு, தென் பேங்க் டீட்டெயில்ஸ். அப்ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஓப்பனிங் சார்ஜ் கிடையாது, இது டோட்டலி ஃப்ரீ அண்ட் இதுல மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கூட கிடையாது. ஓகேங்களா? ஸோ லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா அப்ஸ்டாக் ஆஃபிஷியல் வெப்சைட்க்கு போயிருவீங்க. ஸோ இப்போ உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, பை விச் நீங்க உங்களோட அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்க. தென் இங்க ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க போன்ல ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், அது வந்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ இங்க கண்டினியூ வித் நீங்க ஜிமெயில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூகுள். ஜிமெயில் இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க போன்ல இருக்கிற எல்லா ஜிமெயில் அக்கௌண்ட் இங்க ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ல இருந்து உங்க அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிமெயில்ல ஒரு ஓடிபி வரும், அதுல வந்து நீங்க ஓடிபி என்டர் பண்ணிட்டு இங்க கண்டினியூ மேல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட பான் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே என்டர் பண்ணணும். ஸோ இங்கே உங்களோட பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டு தட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஆஸ் பர் பேன்ல எந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. தென் கண்டினியூ. ஸோ இப்போ இங்கே உங்களோட பான் கார்டோட டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஃபெச் ஆகி உங்களோட நேம் அண்ட் யோர் ஃபாதர் நேம் இங்கே ஷோ ஆகும். சப்போஸ் இந்த டீடைல்ஸ் கரெக்டாக இருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் மேல கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா சேஞ்ச் பேன் அப்படின்னு கிளிக் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குது 2, 5, 6 உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அது படி நீங்க அக்கார்டிங் டு தட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க உங்களோட சேலரி செலக்ட் பண்ணிக்கோங்க, பர் இயர் நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆக்குபேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, நீங்க ஸ்டூடெண்ட்ஸா, ஹவுஸ் ஒய்ஃப், இல்ல பேங்க்ல ஒர்க் பண்றீங்க. அக்கார்டிங் டு தட் நீங்க உங்களோட ஆக்குபேஷன் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து உங்களை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் இங்க நீங்க ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க மேல் ஆர் ஃபீல் அதை கொடுத்துக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்க சிங்கிளா மேரிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது போல ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இங்கே வந்து எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. தென் கண்டினியூ. இங்கே உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரா சிக்னேச்சர் மேல நீங்க கிளிக் பண்ணிக்கினா நீங்க டிஜிட்டலி சைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரிமெம்பர் பேன் கார்டுல என்ன மாதிரி சிக்னேச்சர் பண்ணீங்களோ சேம் அது போல பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீங்க நார்மலா ஒரு பேப்பர்ல சைன் பண்ணி அதை வந்து நீங்க அப்லோட் இங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்க அப்லோட் பண்ணிட்டு ப்ரொசீட் மேல கிளிக் பண்ணிக்கலாம். இங்க உங்களோட ஒரு செல்ஃபி கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க டேக் யுவர் போட்டோ மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க ஒரு செல்ஃபி கிளிக் பண்ணிக்கோங்க, இது வந்து ஆட்டோமேட்டிக்லி அது அப்லோட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க நீங்க 2 மெத்தட்ஸ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க யூபிஐ வழியா வெரிஃபை பண்ணிக்கலாம், அண்ட் செகண்ட் நீங்க வந்து டீடைல்ஸ் மேனுவலி என்டர் பண்ணிக்கலாம். நான் இங்க மேனுவலி என்டர் பண்ண போறேன். செகண்ட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல உங்க அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் பாக்ஸ்ல ரீஎன்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க ஐஎஃப்சி கோட் கொடுத்துருங்க. தென் உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்டா இல்ல கரண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி நீங்க இங்க கண்டினியூ கொடுங்க. இங்க கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அண்ட் அப்ஸ்டாக்ஸ் டீம் வந்து அவங்க சைட்ல இருந்து ₹1 சென்ட் பாங்க டு யுவர் பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்காக. ஓகே, ஸோ இப்போ உங்களோட பேங்க் டீடைல்ஸ் வெரிஃபை ஆயிடுச்சு அண்ட் கண்டினியூ மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஐபிஓ செக்மெண்ட் எல்லாம் டிஃபால்ட்டா ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு இப்போ எஃப்என்ஓ செக்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்காது. ஸோ அதுக்காக இங்கே உங்களோட இன்கம் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இன்கம் ப்ரூஃப் இல்லைன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட டிரான்சாக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, உங்களோட பேங்கோட டிரான்சாக்ஷன், அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். இது இப்பயும் அப்லோட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க அப்புறமா அப்லோட் பண்ணலாம். ஸோ நம்ம அப்லோட் லேட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க வந்து நாமினி டீடைல்ஸ் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்க இந்த ப்ரொசீஜர் கூட இப்போ பண்ணலாம், இல்லைன்னா டூ இட் லேட்டர். ஸோ நான் லேட்டர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க வந்து சைன் அப்ளிகேஷன் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். ஸோ ஆதார் நம்பர் கூட உங்களோட ஃபோன் நம்பர் லிங்க் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபி வரும். அது வந்து அந்த ஓடிபி இங்கே பாக்ஸில் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்எஸ்டிஎலோட ஒஃபிஷியல் வெப்சைட்ல ரீடைரக்ட் ஆயிருவோம். இங்கே வந்து பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணி உங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களோட ஃபோன் நம்பரில் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணி நீங்கள் சில ஓடிபி எல்லாம் என்டர் பண்ணி
வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட எல்லா ப்ரொசீஜர் இங்கே கம்ப்ளீட் ஆயிரும். இங்கே வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்ஸ்டாக் டீமுக்கு அண்டர் ரிவ்யூவில் இருக்கும். இதை ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க உங்களோட லாகின் க்ரெடிஷியல் கொடுத்துருவாங்க.